அருணாச்சலம் படத்தில் செந்தில் ஒரு டயலாக் சொல்லுவார். நான் அமெரிக்காவில் நடிக்கிற முழுக்க முழுக்க தமிழ் படம், அதனால தான் சொல்கிறேன் காத்தவரா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி L4 L5 பிரச்சனையும். பேஷண்ட் எங்கே பெயின் சொன்னாலும் சரியா, இங்கே பெயின் சொல்கிறாரு, இந்த இடத்துல பெயின் சொல்கிறாரு, இந்த இடத்துல பெயின் சொல்கிறாரு, காலில் ஒருத்தர் பெயின் சொல்கிறாரு, எங்கே சொன்னாலும் அதனால தான் சொல்கிறேன் L4 L5ல அமுங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய கண்டிஷன் இருக்குது. ஒரு சிலர் காலுக்கு கீழே, முழங்காலுக்கு கீழே, இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வந்தார், முழங்கால் கீழே தான் பெயின் இருக்குங்காரு. அவருக்கு பாதம் ஹை ஆர்ச் இருக்குது, அவருக்கு பெரோனியல் மசிலில் பெயின் இருக்குது. ஆனால் பெரோனியல் மசில்னு அவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கும் L4 L5 ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க, L4 L5. இன்னொரு பேஷண்ட்டு பெட்டெக்ஸை வலிக்குங்கிறாங்க. அவர் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா, சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைக்கில் சைடு செஞ்ச மாதிரி விழுந்தேன், அப்படியே இந்த பெட்டெக்ஸ் அடிபட்டுச்சு சார், அப்போ இருந்து இங்கே வலிக்குது. ஆனால் அவரும் போகிறாரு சயாட்டிக்கா L4 L5. ஆனால் அவர் பெட்டெக்ஸ் நல்லா அமுக்கி பார்த்து, நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பேசியிருந்தோம் இல்லையா, பெட்டெக்ஸில் உள்ள தசையில் முடிச்சு விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தசைக்குள்ளே அடிபட்டு கண்ணி போயிருக்கு. அப்போது அவர் பெட்டெக்ஸ் வலின்னு தானே சொல்லுவார். ஆனால் அவருக்கு எடுத்து எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தாலும் L4 L5. ஸோ பிளைண்டாக நம்ம செந்தில் சொன்ன மாதிரி தான், அதனால தான் சொல்கிறேன் காத்தவரா எனக்கு ஓட்டு போடுங்கிற மாதிரி, அதனால தான் சொல்கிறேன் இது L4 L5 தான் வந்துச்சுன்னு சொல்கிற மித் இங்கே கிடையாது. ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேஷண்ட் கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ணி ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணி ப்ராப்பராக ரிசல்ட்ஸ் தெரிஞ்சு பண்ணுறதுனால தான் 100% சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கோம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.